கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதாரமான முறையில் மக்களுக்கு பிடிக்கின்ற வகையில் தரமான உணவுகள் இங்கே விற்கப்படுகின்றது. இந்த உணவு துறையில் இதுவரைக்கும் இந்த வருடம் ரூபாய் 2 கோடி வரைக்கும் வருவாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை தொழில் முனைவர் ஆக்கிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உணவு திருவிழாவை இந்த அரசு இன்றைக்கு நடத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு எப்படி மகளிருக்கு பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு தோல்விக்கிறோமோ அதேபோல் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், சென்னையில் இருக்கும் பொதுமக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உணவு திருவிழாவுக்குள்ள ஆதரவின் அடிப்படையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்தப்படுமா என்று பரிசீலனை செய்யப்படும். எனவே இந்த உணவு திருவிழாவை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் வாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.